வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தியில ஐ யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது நான் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஹிந்தியில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் தான். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஐ எம் ராம், நான் ராம். மே ராம் ஹூ. ஐ எம் கீதா, நான் கீதா. மே கீதா ஹூ. ஐ எம் அ பாய், நான் ஒரு பையன். மே ஏக் லட்கா ஹூ. லடுக்கா அப்படின்னா பையன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ கேர்ள், நான் ஒரு பெண். மே ஏக் லட்கி ஹூ. லட்கி அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லும்போது நான் ஒரு மாணவன். மே ஏக் சாத்ரு ஹூ அப்படின்னு எழுதணும். சாத்ரு அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும்போது நான் ஒரு மாணவி. மே ஏக் சாத்ரா ஹூ அப்படின்னு எழுதணும். சாத்ரா அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லும்போது நான் ஒரு ஆசிரியர். மே ஏக் அத்தியாபக் ஹூ அப்படின்னு சொல்லணும். அத்தியாபக் அப்படின்னா மேல் டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும்போது நான் ஒரு ஆசிரியை. மே ஏக் அத்தியாபிகா ஹூ அப்படின்னு சொல்லணும். அத்தியாபிகா அப்படின்னா ஃபீமேல் டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன். மே டீக் ஹூ. ஐ லிவ் இன் மும்பை, நான் மும்பையில் வசிக்கிறேன். மே மும்பை மே ரஹ்தா ஹூ. இதுல மே அப்படின்னா நான், மும்பையில் அப்படின்னா மும்பை மே, வசிக்கிறேன் அப்படின்னா ரஹ்தா ஹூ. இது ஒரு ஆண் சொல்றாங்க, அதனால நம்ம ரஹதா அப்படின்னு போட்டிருக்கோம். ரஹ் ரஹ் அப்படிங்கிற ரூட் கூட தா வந்திருக்கு. இதையே ஒரு பெண் சொல்லும்போது மே மும்பை மே ரஹ்தி ஹூ அப்படின்னு வரணும். இங்க ரஹ் அப்படிங்கிற ரூட் கூட தீ வந்திருக்கு. ஐ எம் அன் இந்தியன், நான் ஒரு இந்தியன். மே பாரதிய ஹூ. ஐ ஸ்பீக் ஹிந்தி, நான் ஹிந்தி பேசுகிறேன். மே ஹிந்தி போல்தா ஹூ. மே அப்படின்னா நான், ஹிந்தி போல்தா ஹூ அப்படின்னா பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு ஆண் சொல்லும்போது மே ஹிந்தி போல்தா ஹூன்னு சொல்லுவாங்க. இதையே ஒரு பெண் சொல்லும்போது மே ஹிந்தி போல்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். மே ஹர் ரோஸ் வித்யாலய் ஜாத்தா ஹூ. மே அப்படின்னா நான், ஹர் ரோஸ் அப்படின்னா தினமும், எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம். வித்யாலய் அப்படின்னா ஸ்கூல் பள்ளி, செல்கிறேன் அப்படின்னா ஜாத்தா ஹூ அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு ஆண் சொல்லும்போது ஜாத்தா ஹூன்னு சொல்லுவாங்க. மே ஹர் ரோஸ் வித்யாலய் ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஒரு பெண் சொல்லும்போது மே ஹர் ரோஸ் வித்யாலய் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாத்தாக்கு பதில் நீங்க ஜாத்தி அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். மே பட்தா ஹூ. இதை ஒரு ஆண் சொல்றாங்க. இப்ப இதே ஒரு பெண் சொல்லும்போது மே பட்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். ஐ ஈட் ஃபுட், நான் உணவு சாப்பிடுகிறேன். மே கானா காத்தா ஹூ. மே அப்படின்னா நான், உணவு அப்படின்னா கானா, சாப்பிடுகிறேன் அப்படின்னா காத்தா ஹூ. இதை ஒரு ஆண் சொல்லும்போது மே கானா காத்தா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஒரு பெண் சொல்லும்போது மே கானா காத்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ட்ரிங்க் மில்க், நான் பால் குடிக்கிறேன். மே தூத் பீத்தா ஹூ. மே அப்படின்னா நான், தூத் அப்படின்னா பால், குடிக்கிறேன் அப்படின்னா பீத்தா ஹூ. இது ஒரு ஆண் சொல்றாங்க. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே தூத் பீத்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மே குஷ் ஹூ. குஷ் அப்படின்னா ஹாப்பி, மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஐ பிளே இன் தி ஈவினிங், நான் மாலையில் விளையாடுகிறேன். மே ஷாம் கோ கேல்தா ஹூ. மே அப்படின்னா நான், மாலையில் அப்படிங்கிற ஷாம் கோ, விளையாடுகிறேன் அப்படின்னா கேல்தா ஹூ. இதை ஒரு ஆண் சொல்றாங்க. இப்ப இதையே ஒரு பெண் சொல்லும்போது மே ஷாம் கோ கேல்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கோ டு ஸ்லீப் ஏர்லி அட் நைட், நான் இரவு சீக்கிரம் தூங்க செல்கிறேன். மே ராத் கோ ஜல்தி சோ ஜாத்தா ஹூ. மே அப்படின்னா நான், இரவு அப்படின்னா ராத் கோ, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், சோ அப்படின்னா தூங்குறது, தூங்க செல்கிறேன் அப்படின்னா சோ ஜாத்தா ஹூ. இதை ஒரு ஆண் சொல்றாங்க. இதையே இப்போ ஒரு பெண் சொல்லும்போது மே ராத் கோ ஜல்தி சோ ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.